வெல்கம் டு ப்ராக்டிஸ் ப்ரோக்ராமிங். இன்னைக்கு பைத்தான் செஷன் 11ல நம்ம பார்க்க போகிறது ஃபங்க்ஷன்ஸ். ஃபங்க்ஷன்ஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பர்டிகுலர் டாஸ்க்கை நம்ம ரிப்பீட்டடாக பண்ணும்போது அதுக்குள்ள கோடை நம்ம தனியாக எழுதி வச்சுட்டு நமக்கு எப்பெல்லாம் வேணுமோ அப்பெல்லாம் அதை கால் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு பேர் தான் ஃபங்க்ஷன்ஸ். அதாவது ஒரு ப்ரோக்ராமில் இஃப் சம் டாஸ்க் ஆர் ஆப்ரேஷன் டு பி பெர்ஃபார்ம் ரிப்பீட்டட்லி, programmer can write a code for that operation separately as a function. Say for example, mathematic operation, add and operation நம்ம ரிப்பீட்டடாக பண்ணுறோம் அப்படின்னா அதுக்குள்ள கோடை நம்ம தனியாக எழுதி வச்சுட்டு நமக்கு எப்பெல்லாம் வேணுமோ நம்ம கால் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எம்ப்ளாயி சேலரி அப்ளிகேஷனில் போனஸ்ன்ற ஒரு பர்டிகுலர் ஆப்ரேஷனில் நம்ம திருப்பி கால் பண்ணிக்கிட்டே இருப்போம் அப்படின்னா அதுக்குள்ள கோடை நம்ம தனியாக எழுதி வச்சுட்டு எப்போ வேணுமோ அதை கால் பண்ணி ரெட்ரீவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் நம்ம ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணுற டாஸ்க்கு நம்ம செப்பரேட்டாக கோடு எழுதிட்டு அதை எப்போ வேணுமோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது அந்த பர்டிகுலர் அப்ளிகேஷனில் மட்டும் இல்லை, அதே மாதிரி சிமிலர் அப்ளிகேஷன்ஸ்லையும் வேணும்னும் போது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால நம்ம ரீயூசபிலிட்டியை அச்சீவ் பண்ணுறதுக்கு ஃபங்க்ஷன் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ ஒரு ஃபங்க்ஷனை நம்ம எப்படி டிஃபைன் பண்ணணும் அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு பைத்தான்ல DEF அதாவது டிஃபைன் ஃபங்க்ஷன் நேம் கொடுக்கணும், அதுக்குள்ள பேராமீட்டர் பாஸ் பண்ணணும். சப்போஸ் என்னோட ஃபங்க்ஷனுக்கு நான் 2 பேராமீட்டர் பாஸ் பண்ணுறேன், அதாவது ஹைட் அண்ட் வித் பாஸ் பண்ணுறேன் அப்படின்னா 2 பேராமீட்டர் கொடுத்துட்டு அதை கமாவால் செப்பரேட் பண்ணி கொடுத்துருக்கணும். அதுக்குள்ள நீங்கள் ஃபங்க்ஷன் பாடி அதாவது உங்களோட ஸ்டேட்மெண்ட் பிளாக்கை எழுதிக்கலாம். இந்த ஃபங்க்ஷன்ல இருந்து சப்போஸ் நீங்கள் வேற ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணணும்னாலும் கால் பண்ணலாம். அதே மாதிரி இந்த ஃபங்க்ஷனையே நீங்கள் திருப்பி வேற பேராமீட்டரோட கால் பண்ணீங்கன்னா அதுக்கு பேர் ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். அதெல்லாம் நம்ம பின்னாடி பார்ப்போம். நெக்ஸ்ட் அந்த ஃபங்க்ஷனை எப்படி கால் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஃபங்க்ஷன் நேம் என்ன கொடுத்துருக்கீங்களோ அந்த ஃபங்க்ஷன் நேம் வித் ஆர்குமெண்ட், அதாவது இப்போ நாங்கள் வந்து ஹைட்டையும் வித்தையும் ஹைட் h,w அப்படின்னு 2 பேராமீட்டரில் நான் ரிசீவ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இங்கே வந்து அதுக்குள்ள வேல்யூவை நான் பாஸ் பண்ணணும். கால் பண்ணும்போது ஃபங்க்ஷன் நேம் ப்ராக்கெட்டில் 10,20 100,50 இந்த மாதிரி என்னோட வேல்யூவை நான் பாஸ் பண்ணணும். ஸோ அந்த வேல்யூவை வச்சு தான் எனக்கு இந்த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆக போகுது. ஃபங்க்ஷன் எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ நம்ம ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணும்போது DEFன்னு கொடுத்து டிஃபைன் பண்ணணும்னு நம்ம பார்த்துருந்தோம். இப்போ DEF டிஸ்கவுண்ட் அமௌண்ட் இது வந்து என்னோட ஃபங்க்ஷன் நேம். இதுக்கு நான் 2 பேராமீட்டர் பாஸ் பண்ணுறேன். ஒன்று வந்து ப்ரைஸ், இன்னொன்று வந்து டிஸ்கவுண்ட். அதாவது இந்த ஃபங்க்ஷன் பிளாக்ல நான் என்ன பண்ணுறேன்னா என்னோட ப்ரைஸ்க்கு எவ்வளோ டிஸ்கவுண்ட் கிடைக்கும் அப்படின்றத கால்குலேட் பண்ணி அதை நான் வந்து பிரிண்ட் பண்ணி காமிச்சிருக்கேன். இப்போ இந்த ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணும்போது டிஸ்கவுண்ட் அமௌண்ட், அதாவது இந்த ஃபங்க்ஷன் நேம் கொடுத்துட்டு அதுக்கு எத்தனை பேராமீட்டர் இருக்கோ அந்த பேராமீட்டருக்குள்ள வேல்யூவை நான் இங்கே கொடுக்கணும். அதாவது இங்கே 1000 நான் கொடுத்துருக்கிறது என்னோட ப்ரைஸ்க்குள்ள வேல்யூ, 10 கொடுத்துருக்கிறது டிஸ்கவுண்ட்டுக்குள்ள வேல்யூ. இதை தான் நம்ம ஆர்குமெண்ட்ஸ்ன்னு சொல்கிறோம். இந்த ஆர்குமெண்ட்ஸை நம்ம கமா கொடுத்து செப்பரேட் பண்ணி கொடுத்துருக்கோம். இதை வந்து நம்ம பொசிஷனல் ஆர்குமெண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது 1000 ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறதுனால அது ப்ரைஸ்க்கும், 10 செகண்ட் பிளேஸ்ல இருக்கிறதுனால அது டிஸ்கவுண்ட்டுக்கும் ஆட்டோமேட்டிக்காக சிஸ்டம் எடுத்து ப்ராசஸ் பண்ணும். இதுதான் நம்ம பொசிஷனல் ஆர்குமெண்ட் அப்படின்னு சொல்றோம். இந்த எக்ஸாம்பிள்ல நம்ம பேராமீட்டரே இல்லாம ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கோம். இந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம எந்த பேராமீட்டரும் பாஸ் பண்ண போறது கிடையாது. இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் ஒரு லெட்டர் பேட்ல நம்ம ஃபர்ஸ்ட் இருக்க கண்டென்ட் அகெயின் அண்ட் அகெயின் நம்ம திருப்பி பிரிண்ட் பண்ணணும். இல்லை ஒரு சேலரி ஸ்லிப்ல லெட்டர் ஹெட்ல ஃபர்ஸ்ட் உள்ள கம்பெனி நேம் அண்ட் அதர் டீடைல்ஸ், கம்பெனி இமெயில் ஐடி அண்ட் அதர் டீடைல்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம அகெயின் அண்ட் அகெயின் பிரிண்ட் பண்ணணும். அப்படின்ற கேஸ்ல நம்ம ஒரு ஃபங்க்ஷன் தனியாக எழுதி வச்சுட்டு அந்த ஃபங்க்ஷன் நம்ம திருப்பி கால் பண்ணிக்கலாம். இப்போ நான் இங்கே எழுதியிருக்கிறது வந்து லெட்டர் பேட் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேன். இதுதான் ஃபங்க்ஷன் டெஃபினிஷன். DEF அப்படின்னு கொடுத்துட்டு ஃபங்க்ஷன் நேம் கொடுக்கணும். அண்ட் ப்ராக்கெட்ல வந்து நம்ம வந்து என்ன கொடுப்போம், பேராமீட்டர்ஸ் கொடுப்போம். இங்கே வந்து பேராமீட்டர்ஸ் கொடுக்காதனால நான் வந்து எம்டி பேராந்தசிஸ் கொடுத்துருக்கேன். இப்போ நான் பிரிண்ட்ல ஹைஃபன் அப்படின்றத வந்து 80 டைம்ஸ் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். இன்டூ 80 அப்படின்னு சொல்லிட்டு 80 டைம்ஸ், அதாவது லைன் இந்த மாதிரி உங்களுக்கு லைன் டிஸ்பிளே ஆகும். ஒரு லைன்
அதுக்குள்ள நேம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட நேம் கொடுத்துருக்கேன். print அப்படின்னு கம்பெனி நேம் கொடுத்துருக்கேன். தென் print ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி, இதெல்லாம் கம்பெனி டீடைல்ஸ். இதை வந்து நான் வந்து இந்த லெட்டர் பேட் கண்டென்ட்ல கொடுத்துருக்கேன். அகைன் இந்த ஹைஃபன் 80 டைம்ஸ் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். இதை நான் கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த ஃபங்க்ஷனை நான் கால் பண்ண போறேன். ஃபங்க்ஷன் காலில் ஃபங்க்ஷன் நேம் மட்டும் கொடுத்தா போதும். உங்களோட ஃபங்க்ஷன் நேம் அண்ட் இதுல பாராமீட்டர் இல்லாதனால நம்ம வந்து எம்டி parenthesis கொடுத்துருக்கோம். இப்போ இந்த ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்குறோம். வந்து இந்த ஹைஃபன் வந்து 80 டைம்ஸ் பிரிண்ட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் மேரி, கம்பெனி நேம், ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி இதெல்லாமே பிரிண்ட் பண்ணிட்டு அகெயின் ஒரு 80 டைம்ஸ் இது பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு கண்டென்ட், அதாவது ஒரு பர்டிகுலர் கண்டென்ட்டை நம்ம திருப்பி திருப்பி பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது நம்ம இந்த மாதிரி அதை ஃபங்க்ஷன்ல எழுதிட்டு அந்த ஃபங்க்ஷன் நம்ம எப்பெல்லாம் வேணுமோ அப்பெல்லாம் நம்ம கால் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் ப்ரோக்ராம் பாராமீட்டர் பாஸ் பண்ண போறோம். இது வந்து ஒரு நம்பர் பிரைம் நம்பரா இல்லையா அப்படின்னு செக் பண்றதுக்காக எழுதியிருக்கோம். ஒரு நம்பர் ஒன்னாலையும் அதே நம்பராலையும் மட்டும்தான் டிவிசிபிள் ஆகணும். அதை விட்டுட்டு வேற எந்த நம்பராலையும் டிவிசிபிள் ஆகக்கூடாது. அப்பதான் அந்த நம்பரை வந்து நம்ம பிரைம் நம்பர்னு சொல்லுவோம். சே ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு 121 அப்படின்னு ஒரு நம்பர் இருக்கு. இந்த நம்பர் ஒன்னால டிவிசிபிள் ஆகும், என்னால டிவிசிபிள் ஆகும். அப்பார்ட் ஃப்ரம் தட் இது 11ஆலையும் டிவிசிபிள் ஆகும். 11 into 11 வந்து 121. 11ஆலையும் டிவிசிபிள் ஆகும். ஸோ இது வந்து பிரைம் நம்பர் கிடையாது. Let us take another number 6. 6ன்ற நம்பர் ஒன்னால டிவிசிபிள் ஆகும், 6ஆல டிவிசிபிள் ஆகும். அப்பார்ட் ஃப்ரம் தட் 2ஆல டிவிசிபிள் ஆகும், 3ஆல டிவிசிபிள் ஆகும். ஸோ இதுவும் வந்து ஒரு பிரைம் நம்பர் கிடையாது. Next let us take 127. 127 வந்து பாத்தீங்கன்னா ஒன்னால டிவிசிபிள் ஆகும், என்னால டிவிசிபிள் ஆகும். அப்பார்ட் ஃப்ரம் தட் இது வேற எந்த நம்பராலையும் டிவிசிபிள் ஆகாது. ஸோ இது வந்து ஒரு பிரைம் நம்பர். இந்த மாதிரி தான் நம்ம ஒரு நம்பர் பிரைமா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிப்போம். இப்போ ஒரு நம்பர் பிரைமா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நான் ஒரு நம்பரை ஒன்னொன்னா நான் டிவைட் பண்ணி பார்த்துட்டே வரணும். அதாவது 1ல இருந்து n வரையும் ஒவ்வொரு நம்பரா டிவைட் பண்ணி பார்த்துட்டே வரணும். எப்ப அது ஏதாவது ஒரு நம்பரால டிவைட் ஆகுதோ அப்ப வந்து நான் அந்த நம்பர் நாட் பிரைம் சொல்லிடலாம். இதுதான் லாஜிக். இப்போ 1ல இருந்து n வரையும் டிவைட் பண்ணி பார்க்கணுமா, அதை விட நம்ம வந்து இந்த லூப்பை ஐட்ரேட் பண்ற நம்பர்ஸை குறைக்க முடியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நம்பரை அதோட ஸ்கொயர் ரூட் ஆஃப் n பிளஸ் 1 வரையும் நம்ம டிவைட் பண்ணி பார்த்தாலே போதும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சே ஃபார் எக்ஸாம்பிள் இங்க 121ன்ற நம்பர் எடுத்திருக்கேன். இந்த 121ன்ற நம்பர் அட் த மேக்ஸ் அதோட ஸ்கொயர் ரூட் ஆஃப் த நம்பர் அல்ல டிவைட் ஆச்சு அப்படின்னீங்கன்னா அந்த நம்பர் வந்து நாட் பிரைம் நம்ம சொல்லிடலாம். அதாவது 11 வரையும் நம்ம செக் பண்ணா போதும். 1ல இருந்து நம்ம 11 வரையும் செக் பண்ணிட்டு அந்த நம்பர் பிரைமா இல்லையான்னு சொல்லிடலாம். இப்போ 121ன்ற நம்பர் 11ஆல டிவைட் ஆயிடுச்சு அப்படின்னீங்கன்னா அது வந்து நாட் பிரைம் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். இது எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த லூப் ஐட்ரேஷனை நம்ம மினிமைஸ் பண்றதுக்காக, அதாவது ஜஸ்ட் பாதியா இல்ல வந்து அதை விட கம்மியா நம்ம குறைக்கிறதுக்காக நம்ம இதை யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ 121 ஐட்ரேஷன் பண்ற இடத்துல நம்ம இப்ப 11 ஐட்ரேஷன் தான் பண்ண போறோம். பண்ணிட்டு நம்ம வந்து அந்த நம்பர் பிரைம் நம்பரா இல்லையா நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஸோ இதுதான் இந்த லாஜிக் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம டெஃபினட்டா ஒரு பாராமீட்டர் பாஸ் பண்ணணும். அது வந்து நம்ம எடுத்துக்கிற என் வேல்யூ. நம்ம எந்த எண்ணுக்கு நம்ம பிரைமா இல்லையான்னு கண்டுபிடிக்க போறோமோ அந்த என் வேல்யூவை நம்ம பாஸ் பண்ணணும். ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராமை பார்ப்போம். இந்த ப்ரோக்ராம்ல நான் ஸ்கொயர் ரூட் ஆஃப் என்னன்றதை யூஸ் பண்றதுனால நான் வந்து மேத்தை இம்போர்ட் பண்ணிருக்கேன். இந்த பேக்கேஜை இம்போர்ட் பண்ணிருக்கேன். இது வந்து டிஃபைன் செக் பிரைம்ன்றது உங்களோட ஃபங்க்ஷன் நேம். இதுக்கு நம்ம பாஸ் பண்ற பாராமீட்டர் n. ஓகே, ஸோ இனிஷியலா பிரைம் வேல்யூ அப்படின்னு ஒரு வேரியபிள் வச்சுட்டு அந்த வேரியபிளை நான் 0 அப்படின்னு வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட் என்னோட ஐ லூப்பை 1 i இன் ரேஞ்ச் ஆஃப் 1ல இருந்து நம்ம பண்ண வேணாம். ஏன்னா அந்த நம்பர் 1ஆல டிவைட் ஆகுதா இல்லையா நம்ம பார்க்க வேணாம். ஸோ நம்ம 2ல இருந்து பார்க்கணும். 2ல இருந்து ரவுண்ட் ஆஃப் மேத் டாட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் n பிளஸ் 1,
அதாவது ஸ்கொயர் ரூட் ஆஃப் n பிளஸ் 1 வரையும் நம்ம ஐட்ரேட் பண்ணிட்டே போறோம். அப்படி போகும்போது அந்த நம்பர் ஏதாவது ஒரு நம்பரால டிவைட் ஆச்சு, கம்ப்ளீட்டா டிவைட் ஆச்சு, ரிமைண்டர் இல்லாம அப்படின்னா அந்த நம்பர் வந்து பிரைம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ இஃப் n mod i வேல்யூ 2ல இருந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் n பிளஸ் 1 வரையும் டபுள் இஸ் ஈக்குவல் டு 0, அதாவது ரிமைண்டர் இல்லாம டிவைட் ஆச்சு அப்படின்னீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்றோம், பிரைம் வேல்யூவா 1ன்னு மாத்திட்டு லூப்பை விட்டு பிரேக் பண்ணிடுறோம். ஏன்னா ஃபர்தரா நம்ம இந்த ஃபார் லூப்பை எக்ஸிக்யூட் பண்ணணும்ன்ற அவசியம் கிடையாது. ஒரு பெரிய நம்பர் இருக்கு 128, அந்த நம்பர் வந்து 2ஆலே டிவைட் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 128 வரையும் நம்ம போகணுன்ற அவசியம் கிடையாது. லூப்பை விட்டு வெளியே வந்த உடனே, அதாவது நம்ம இங்க லூப்பை விட்டு வெளியே வந்துட்டோம், பிரேக் கொடுத்துட்டு நம்ம லூப்பை விட்டு வெளியே வந்துட்டோம். இப்போ நம்ம என்ன செக் பண்றோம்னா பிரைம் வேல்யூ 1ஆன்னு செக் பண்றோம். 1னா நாட் பிரைம், இல்லைன்னா இட்ஸ் பிரைம். அதாவது நம்ம லூப்புக்குள்ள அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிருந்தா, இஃப் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிருந்தா மட்டும்தான் நம்ம வந்து பிரைம் வேல்யூவா 1ன்னு சேஞ்ச் பண்ணியிருக்கோம். அதனால அப்ப மட்டும்தான் அது நாட் பிரைம் இருக்கும். இல்லைன்னா அது வந்து பிரைம் சொல்லி நம்ம சொல்லிடுறோம். இந்த ப்ரோக்ராமை நம்ம கால் பண்றது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நம்பர் இன்புட் நம்பரை வாங்குறீங்க int அப்படின்னு சொல்லிட்டு, அண்ட் தென் செக் பிரைம் அப்படின்ற உங்களோட ஃபங்க்ஷனை கால் பண்றீங்க வித் த நம்பர் num. இங்க நீங்க கொடுக்கறது வந்து உங்களோட ஆர்குமெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது ஒரு ஃபங்க்ஷன் கால்ல நம்ம கொடுக்கறது வந்து ஆர்குமெண்ட், நம்ம ஒரு ஃபங்க்ஷன் டெஃபினேஷன்ல நம்ம கொடுக்கறது வந்து பேராமீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். இங்க வந்து அதை நம்ம பேராமீட்டரை ரிசீவ் பண்ணி நம்ம இந்த ஃபங்க்ஷனை நம்ம ப்ராசஸ் பண்றோம். இப்போ இந்த ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். Here I have to give the number 121. It's saying not prime. Okay. Next, let us execute again. இப்போ 127 கொடுக்கிறேன். It's a prime number. 127 வந்து ஒரு prime number. இப்போ 128 கொடுப்போம். It's not a prime number. 128 first 2ஆலே டிவைட் ஆயிரும். So it's not a prime number. இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த செஷன்ல இதுவரை நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன்னா என்னன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் அந்த ஃபங்க்ஷனை எப்படி டிஃபைன் பண்றதுன்னு பார்த்தோம். ஃபங்க்ஷனை எப்படி கால் பண்றதுன்றத பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு பேராமீட்டர் இல்லாம எழுதிட்டு அதை கால் பண்ணி பார்த்தோம். அதுக்கப்புறம் ஒரு பேராமீட்டர் பாஸ் பண்ணியிருந்தோம். அதாவது நம்மளோட பிரைம் நம்பரா இல்லையான்னு செக் பண்ற ப்ரோக்ராமுக்கு ஒரு பேராமீட்டர் பாஸ் பண்ணி அது பிரைமா இல்லையான்னு செக் பண்ணி அதோட ரிசல்ட்டை பிரிண்ட் பண்ணியிருந்தோம். தேங்க்யூ.